Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு தக்காளி சட்னி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்து வச்சிருக்கேன். இதல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு சேர்க்கிறதுனால தக்காளி சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பருப்பு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4ல இருந்து 5 பூண்டு பல்லு சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு இன்னும் கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கறதா இருந்தா தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 பூண்டு பல்லு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா இஞ்சி, மீடியம் சைஸ் வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் கொஞ்சம் காஞ்ச மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த வாசனை நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுவுமே நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும். எப்பயுமே தக்காளி சட்னிக்கு பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த டேஸ்டும் நல்லா இருக்கும். அந்த கலர்ஃபுல்லாவும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைம்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு அப்படிங்கிறதுனால நான் இப்பயே சேர்த்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்து வதக்குறதுனால உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளியுமே சீக்கிரமாவே நல்லா வதங்கி வரும். இப்போ தக்காளி சட்னி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ நான் கொஞ்சமா காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கலர் பொடி இந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தீங்க அப்படின்னா அதோட கலரே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல சிம்ல வச்சிருங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்ல மாத்திட்டு இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததை ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கடுகு, உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைம்ல நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம், இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்துல கொஞ்சமா கட் பண்ணிட்டு நல்லா பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே உங்களுக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு வரமிளகா சேர்க்கறதா இருந்தா ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெறும் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான், தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி சட்னியில இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, ஊத்தப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்சா ஷேர் பண்ணியும் விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.